இயல் 10 இறை வார்த்தைகள் 17 முதல் 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிக்கின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டே, பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைத்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் வேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்கத்தில் நான் கூறியது போல இன்று தாயார் திரு அவையானது நற்கருணையின் புனித மரிய பௌஸ்டினா
குபால்ஸ்கா என்கின்ற ஒரு புனிதையை இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றது. ஒரு இறை காட்சியாளராக இருந்தார் என்று நான் தொடக்கத்திலே நான் சொன்னேன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவினுடைய திருக்காட்சிகள் தரிசனமாக அவருடைய வாழ்விலே கிடைப்பதற்கு இவர் ஒரு புண்ணியம் செய்த ஒரு புனிதையாக இருந்திருக்கிறார். அந்த திருக்காட்சிகள் மூலமாக இயேசுவோடு அடிக்கடி உரையாடிய ஒரு புனிதையாக இருக்கிறார். இந்த திருக்காட்சிகளை எல்லாம் அவர் தன்னுடைய நூலிலே தன்னுடைய அந்த நாட்குறிப்பேட்டிலே எழுதி வைத்திருக்கின்றார். பின்னாளில் டிவைன் மர்சி இன் மை சோல் என்கின்ற ஒரு புத்தகமாக இவர் தன்னுடைய வாழ்வை அனுபவித்த அந்த இயேசுடைய திருக்காட்சியை அங்கு பதிவு செய்திருக்கின்றார். தன்னுடைய 20 வயதிலே இவர் அந்த கன்னிமடத்தில் சேர்ந்து ஒரு அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்று விரும்பி இறுதியிலே அவர் இயேசுவின் மீது அதிகமாக தாகம் கொண்டிருந்ததனால் இயேசுவே இவருக்கு அடிக்கடி தோன்றி இவரோடு உரையாடுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இவர் திருக்காட்சியிலே வெளிப்படுத்த அதிகமாக உணர்ந்து கொண்டது இறை இரக்கம் உள்ளவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்று. அதனால்தான் அவர் தன்னுடைய ஆன்மீக குரு ஃபாதர் மைக்கேல் என்கின்ற ஒரு அந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுகிறார். இவர் இறை இரக்கத்தின் ஓவியம் முதலாவதாக வரைகின்றார். அவ்வாறாக அவர் வரைந்த பிறகுதான் ஆண்டவரின் இரக்க பெருவிழாவை இறை இரக்கத்தின் விழாவை பின்னாளிலே தாயார் திரு அவையானது கொண்டாட ஆரம்பிக்கின்றது. உயிர்ப்பு பெருவிழாவிற்கு அடுத்த ஞாயிறு ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த ஒரு இறை இரக்கத்தின் விழாவை கொண்டாடுவதற்கு திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் இந்த ஒரு திருவிழாவை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் இவர் குறிப்பிட்டிருந்த அனைத்து அனுபவங்களையும் சில நாட்களுக்கு திருச்சபையினால் முடக்கப்படுகின்றது. அதையும் அவர் ஏற்கனவே முன்னதாகவே அவர் முன்னுரைத்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர் இறந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் தொடங்கிய இவர் அறிவித்த அனைத்து பக்தி முயற்சிகளும் கத்தோலிக்க திருச்சபையினால் தடை செய்யப்படுகின்றது. ஆனால் 1978ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னத்தரால் மீண்டும் இவர் ஆரம்பித்த அனைத்து பக்தி முயற்சிகளும் பரிசீலிக்கப்பட்டு இந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு புனிதை ஏற்கனவே என்ன நடக்கும் என்கின்ற ஒரு முன் அறிவிப்பை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்று இவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்படுகின்றது. 21ஆம் நூற்றாண்டின் முதல் புனிதராக புனித பௌஸ்டினா இருக்கின்றார். இவர் இயேசுவை அடிக்கடி தன்னுடைய திருக்காட்சியின் மூலமாக கண்டுகொண்டு இயேசு இறை இரக்கத்தை அன்பை வெளிப்படுத்திய கடவுளாக இருக்கிறார் என்று அவர் எங்கும் அறிவித்த ஒரு புனிதையாக இருக்கிறார். இரண்டாவதாக நற்செய்தி வழிபாடு மூலமாக இறைவன் சொல்வது என்ன? யோபினுடைய வாழ்விலே எப்பொழுதும் ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் சந்திக்க நேர்ந்த ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது எப்படி அவர் இந்த துன்பங்களை கையாண்டார், எப்படி அவர் ஆண்டவரை பிடித்து வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் யோபுவிடம் அனைத்தையும் திருப்பி தந்துவிட்டார். திருத்தூதர்கள் தங்கள் பணி முடிந்து இயேசுவிடம் திருப்பி வருகிறார்கள். இங்கு திருப்பி தருதலும் திருப்பி வருதலும் ஒரு முக்கியமான ஒரு சொல்லாடலாக முக்கியமான நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கின்றது. முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், யோபு கடவுளுடன் உரையாடும் பகுதி நிறைவு பெறுகின்றது. அனைத்தையும் இழந்து அவர் இருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே கடவுள் 2 மடங்காக இழந்த அனைத்தையும் கொடுப்பதை நாம் வாசிக்கின்றோம். இழந்த அனைத்தையும் பெற்றுக் கொள்கிறார். அதற்கு முழு காரணமாக இருந்தது அவர் ஆண்டவர் அனைத்தையும் கொடுத்தார், ஆண்டவர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நான் எதையெல்லாம் புரிந்து கொள்ள விரும்பினேனோ அவை எனக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றது என்று சொல்லி தன்னையே அவர் முழுமையாக இறைவனிடத்திலே சரணடைந்தார். அதனால்தான் இழந்த அனைத்தையும் 2 மடங்காக அவர் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசுவால் பணிக்கு அனுப்பப்பட்ட 72 சீடர்களும் மகிழ்ச்சியோடு திரும்பி வருகின்றார்கள். யோபுவும் மகிழ்ச்சியோடு 2 மடங்காக இழந்ததை பெற்றுக்கொண்ட
மகிழ்ச்சியோடு ஆண்டவரிடம் மீண்டுமாக திரும்பி வருகின்றார். யோபுவின் வாழ்க்கையில் எல்லாமே திரும்ப கிடைத்ததற்கு காரணம் அவர் தொடர்ந்து இறைவனிலே நிலைத்திருந்ததுதான். விவிலியத்தின் பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். தொடக்க நூல், யோசேப்பு, இந்த ஞான நூல் யோபு ஆகியோர் தங்களுடைய வாழ்வில் இழந்த அனைத்தையும் கடவுளிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்கின்றார்கள். சாம்பல் நிலையிலிருந்து இறைவன் நாம் ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்கின்றார். இவர்களின் உயர்வு நமக்கு ஒரு எதிர்நோக்காக இருக்கின்றது. உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புரிந்து கொள்ள விரும்பினேன் என்று சொல்லி அந்த கேள்வியை விட்டுவிட்டு இறைவனிடத்திலே சரணடைந்ததால் இவர் அனைத்தையும் பெற்றுக் கொள்கின்றார். வாழ்வில் புரியாத அல்லது பிடிபடாத யதார்த்தங்களை நாம் எப்படியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் முன்னெடுக்கின்ற பொழுது அது நமக்கு முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இறைவனுக்கு ஒரு சில கேள்விகளை நாம் விட்டுவிடும் போது மட்டும்தான் நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை யோபு போன்று நாம் இருமடங்காக பெற்றுக் கொள்கின்றோம். யோபுக்கு இருக்கிற இந்த மனநிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகளை நம்மால் எதிர்கொள்ள முடியும். இந்த வாசகத்திலே இயேசு ஆண்டவர் 72 பேரை பார்த்து தீயாவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது குறித்து நீங்கள் மகிழ்வதை விட விண்ணகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் மகிழ வேண்டும் என்று சொல்கின்றார். நாம் பல அற்புதங்கள் செய்யலாம், பலவிதமான காரியங்களை நம்மால் செய்ய முடிந்தாலும், பல திறமைகளை பெற்றிருந்தாலும் நம் ஒவ்வொருடைய பெயர்களும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்று நாம் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த வார்த்தை இயேசு நமக்கு கொடுக்கின்ற பொழுது அதுவே மட்டில்லா மகிழ்ச்சியை நம்மிலே உருவாக்குகின்றது. இயேசுடைய அறிவுரைகளை தொடக்கத்தில் இவர்களுக்கு புரியாவிட்டாலும் இவர்கள் அந்த விண்ணகத்தில் பெயர்கள், இவருடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்ற பொழுது இன்னும் அதிகமாக மட்டில்லா மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். நம்முடைய வாழ்வில் எது முக்கியமாக இருக்கின்றது? யாரை நாம் தடை செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம்? எது நம்முடைய வாழ்வில் சோதனையாக வந்து போய்கொண்டிருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோபுவினுடைய வாழ்விலே அவர் அனைத்தையும் இழந்திருந்தாலும் நான் என்னுடைய வாழ்வில் எதை இழந்து கொண்டிருக்கின்றேன்? யோபுவினுடைய வாழ்வில் அனைத்தையும் இழந்து அவர் பெற்றுக் கொண்டது போல நான் அவ்வாறு இருமடங்காக பெற்றுக் கொள்வதற்கு என்னையே நான் முழுமையாக இறைவனிடத்திலே சரணாகதி ஒப்படைக்கின்றன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே எவ்வாறு 72 பேரும் இப்பேரை நோக்கி இயேசு ஆண்டவர் விண்ணகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று கூறியது போல நம்முடைய பெயர்களும் விண்ணகத்தில் எழுதப்பட நம்மால் முயன்ற அனைத்து நன்மையான செயல்களை செய்ய வேண்டும். அதற்காக நாம் இறைவனிடம் கொண்டாடுவோம். புனித பவுஸ்டினா இறை இரக்கத்தின் திருத்தூதரத்திலே அழைக்கப்படுகின்றார். இந்த பவுஸ்டினா தன்னுடைய வாழ்வில் அந்த காட்சி தந்த அந்த இயேசு கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து தருகின்றார். அனைத்து காட்சிகளிலும் கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் அவர் உணர்ந்து கொண்டு கடவுள் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்று உலகிற்கு அறிவிக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்வின் மூலமாக, நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக கடவுள் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்று அறிவித்து நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பெயரிலும் விண்ணகத்தில் எழுதப்படும். கடவுளுடைய இரக்கம் நம் எல்லா பாவங்களையும் விட மேன்மையானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சிந்தனைகளோடு திருப்பதியை தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் போற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் மிக தொலைவில் அகன்று நின்ற உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றில் வாழ ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீரே. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வருகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை மெய்யளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு அருந்தியவில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் பின்னால் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதையும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நின்று நமக்கு ஊழியக்குரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியால் அன்பு சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவுகூர்ந்தவர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கிறோம். இத்திருப்பலியை நம்பிக்கையோடு ஒன்று கூடி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குழந்தைகளையும் இளையோர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அனைவருக்கும் தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை மான பலத்தை தந்து ஒரு விண்ணப்பங்களை நிறைவேற்றி வருகிறாங்க. மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, திருத்தூதர்கள் நாம் நினைவுகூறும் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் கொண்டு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரவரல மேம்படுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறிவின் கல்வியால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். முதல் திருவிழா விண்ணுலகில் நிறைவேற்றது போல மண்ணுலகில் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியோடு நரகமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு வைத்து செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்து விடுவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு எப்போது இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியினை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே எங்கள் இறக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே எங்கள் இறக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இசெம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
இங்கு நீதானே இல்லை. இனிவாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே இல்லை. இனிவாரும் என் இயேசுவே. நமக்கு சுகம் தருகிற ஆண்டவர், இதனால் வரையிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தெய்வம், அவருடைய மனதில் உயர்த்தின எல்லாரும் மனதில் உயர்த்தி இயேசுவே நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரை வாய்த்ததில்லை. இயேசுவே நன்றி அப்பா, என்னை தேடி வந்தவரே நன்றி ஆண்டவரே, எனக்கு சுகம் தருகிறவரே நன்றி ராஜா. எல்லாரும் சத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ மக்களை வாய்த்தது அப்பா நன்றி. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரை தேடி வந்தவரே நன்றி. அருமையான வார்த்தை படியால் எங்களோடு பேசுகிறேன் ஆண்டவர். எல்லா பிசாசுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை தந்தீரே நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி நன்றி இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. அருமையானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ யாரும் நீங்கள் உணவு இருந்த இடத்துக்கு போவோம்னா எல்லோருக்கும் உணவு இருக்குது, சரிதானா? அறிவிப்புகள் அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை, அடுத்த மாதம் நவம்பர் மாதம்
கல்வெட்டு நாளிலேயே அன்னைக்கு 2ஆம் தேதி வருகிறது. காலை வழக்கம் போல 9:30 ஜெபமாக இது நேராக வராது, முன்னக்கட்டி வாங்க தான் செய்திகளாக கேட்க முடியும். முதல் சனிக்கிழமை 2ஆம் தேதி வழக்கம் போல காலை 9:30 ஜெபமாக தொடங்கி உபவாசம் நடைபெறும். அதேபோல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை குடியேற சொல்லுவாங்க. நவம்பர் மாசத்துல 1ஆம் தேதி வருது. அப்ப 1ஆம் தேதி அமாவாசை குடியேற உண்டா இல்லையா? உண்டு. பிரைஸ்ரா சொல்லுங்க, பிரைஸ்ரா. அப்ப 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை குடியேற உண்டு. 2ஆம் தேதி முதல் சனிக்கிழமை உபவாச கூட்டம் வழக்கம் போல உண்டு. வருகிற சனிக்கிழமை மாதத்தினுடைய 2ஆவது சனிக்கிழமை புதுவாழ்வு தியான மையத்தில் வழக்கம் போல விடுதலை திருவிழிப்பு ஜெபம் நடைபெறும். முடிஞ்சவங்க நீங்க வாருங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அந்த தியான மையத்தில் உள்ளீர்ப்பு தியானம் நடக்கிறது இல்லையா? இந்த மாதம் அக்டோபர் மாதம் வருகிற 24, 25, 26, 27 குடும்பத்தோட நல்ல ஒரு தியானம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பல பிரச்சனை, பல நோய்கள், பல போராட்டங்களோடு இருக்கிறவர்கள் ஒரு 4 நாள் நல்ல தியானம் பண்ணா நீங்கள் அழைக்கலாம். சரி, அப்ப லீவ் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் முடிந்த 27ஆம் தேதி அரையாண்டு விடுமுறை நாட்களில் குடும்பங்களுக்கான தியானம் இருக்கிறது. இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்களுக்கெல்லாம் சேர்த்து குடும்பங்களுக்கான சிறப்பு தியானம் இருக்கிறது. அது இப்பவுமே நீங்கள் ஆயத்தப்படுங்க. நான் சொல்லிக்கிறேன், டிசம்பர் மாதத்தில் வரலாம். இந்த மாதம் 24ஆம் தேதி உள்ளிருப்பு தியானம் தொடங்குகிறது. அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த தென்காசியில ஒரு ஜெபக்குழு நடக்குது தெரியுமா உங்களுக்கு? தென்காசி லோக்கல்ல இருந்தீங்கன்னா, பக்கத்தில் இருந்தீங்கன்னா, எல்லா புதன்கிழமையும் பின்னால நற்கரண சிற்றாலை இருப்பாங்க. அந்த இரவு 7 மணிலிருந்து 8 மணி வரை 1 மணி நேரம் மட்டும் ஜெபக்குழு இங்கே இருக்கிறவங்க கூடி ஜெபிக்கிறாங்க. அதோடைய பொறுப்பாளர்களாக அங்கே இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் 7 to 8 1 மணி நேரம் ஜெபிக்கணும். திருச்சபைக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கணும்னா அந்த வரலாற்று நான் நன்கோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, புதுவாழ்வு இயக்கத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை எழுப்புதலுக்கான இறைவன் ஜெபம் ஆன்லைன் பிரேயரோடு நடத்துகிறோம். இரவு 8 to 9. இந்த தென்காசி மையத்துடைய பொறுப்பாளராக இருக்கிற தென்காசி மையத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை நாங்கள் எடுத்து செய்வோம். ஒவ்வொரு மையத்திலும் ஒவ்வொரு நாள் நடத்துகிறாங்க. 7 நாட்கள் இருக்கிறது. டெய்லி 8 to 9. அந்த லிங்க் உங்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்புகிறோம். ஒருவேளை உங்களுக்கு நினைக்கலாம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அனுப்பி வைப்போம். இன்னும் 1 மணி நேரம் மட்டும் திருச்சபைக்காக, தேசத்துக்காக, பல்வேறு பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக அந்த சிறப்பு ஜெபம் நடைபெறுகிறது. அந்த இணைப்பில் நீங்கள் வாரங்களுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு 8 to 9 அந்த ஆன்லைன் பிரேயர் நம்ம தான் நடத்துகிறோம். வாரங்களுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலே நமக்காக சிறப்பு செய்தி கொடுத்து வந்திருக்கிற நம்முடைய அன்பு மூத்த சகோதரர், உலகம் முழுவதும் லட்சம் தெரிவிக்க போகிறவங்க. நான் அந்த காலாண்டு விடுமுறையில் ஒரு வாரமாக நானும் என் மனைவி பிள்ளைகளும் டிவர்சிட்டி தியானத்துக்கு போயிருக்கேன். கடைசி நாள் தான் வந்தாங்க. ஏன்னா அமெரிக்கா அவங்க ஊழியருக்கு போயிட்டு அதில் பிரியம்பஸ் அவங்களாம் போயிட்டு கடைசி நாள் தான் அவங்க வந்தாங்க. என்னை பார்த்தபோது எங்களெல்லாம் பார்த்தபோது அவர் கேட்டது, பிரதர் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம அழைப்பு கொடுத்த உடனே நான் சனிக்கிழமை வரவேன் என்று சொல்லி சில 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம சிறப்பாக ஜெபிக்கணும். இன்னைக்கு அற்புதமான இறை வார்த்தையை பகிர்வு கொடுத்தாங்க இல்லையா? அதே போல என்னுடைய நெட்டூரில் இருந்து இந்த நாளிலே திருப்பலிக்கு போய் ஜெபித்த அன்பு உதவி பகிர்ந்தது அவர்களுக்காக. அப்படி கொஞ்சம் வலதுகரத்தை உயர்த்துவோமா? அருமையான அன்பு சகோதரருக்காகவும் எல்லா வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு தந்தைக்காக ஜெபிக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவரே, சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இன்னும் வல்லமையாய் உலகம் முழுவதும் ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம், ஜெபிக்க வாய்ப்பு ஜெபிக்க. ஹல்லேலூயா. அருமையான நாளை திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த ஆண்டவரே அன்பு தந்தைக்காக உமை நன்றியோடு சூழ்நிலைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கும் நல்ல உடல் சுகத்தை, ஆத்ம பலனை கொடுத்து ஆண்டவரே அநேக மக்களை மீட்டெடுக்க வல்லமுள்ள கருவியாய் ஆண்டவரே பயன்படுத்தும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பகுத்தத்தையின் சார்பாகவும் உதவி பகுத்தத்தையின் சார்பாகவும் கத்தோலிக்க புதுவாழ்வு இயக்கத்தின் சார்பாகவும் அருமையான அன்பு சகோதரருக்காக அருட்தந்தைக்காக கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இங்க நடக்கிற உபவாச தியானம் அமாவாசை குளிர வச்சு நிறைய பேர் அன்பு
சந்தோஷமா இருக்குது. மற்றவங்களுக்கு சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 2 கூட்டங்கள்ல ஒரு 20,000 ரூபாய் வரை நமக்கு செலவாகும். சாப்பாடு கொடுக்குறோம், வாடகை, மற்ற ஊழியர்களுக்கு நம்ம டீயை கொடுக்கணும். அப்ப யாரும் கொடுப்பா? நம்ம தான் கொடுக்கணும் இல்லையா? நிறைய பேர் பங்கு பெறுறீங்க, அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டும். அசன செலவுக்காக, இந்த கூட்ட செலவுக்காக கொடுக்கணும்னா நம்முடைய பங்கு தந்தை சந்ததியை கொடுக்கலாம். அல்லது நம்முடைய பொறுப்பாளராக அந்தோணி அவர்களோட போன்று வேற நம்ம நியமிச்சிருக்கிறோம், அவனை சந்தித்து கொடுத்து அதற்கான ரசீதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். பங்கு தந்தை சார்ந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த நாடுகளுடைய விவகாரிகளாக சவர் ஞானரூபன் காங்கிரஸ் முன்பாண்டிய குடும்பத்தார்கள் தென்காசி, ஜெயராஜ் சில்வியா குடும்பத்தார்கள் தென்காசி, சலாயவனு மேலாபுரம் குடும்பத்தார்கள், ஆரோக்கியசாமி ஆசிரியர் குடும்பத்தார்கள் கிட்டுக்கல் வலசை, மரியசெல்வம்மா குடும்பத்தார்கள் விகே புதூர், அன்னபாக்கியம் முத்துராஜ் குடும்பத்தார்கள் தென்காசி. அருமையானவர்களே, இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல நாம் உலகிற உலகத்தாக ஜெபிப்போம். இந்த நாளுடைய விவகாரிகள் சிறிது பெருமாய் கொடுத்து அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். வடகிழக்கு வேண்டி அவர்கள் எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த நாளுடைய விவகாரிகளாய், இந்த கூட்ட செலவினங்களுக்காய், உணவுக்காய் ஆண்டவரை உதவி செய்த ஆண்டவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தினுடைய உழைப்பை ஆசீர்வதிங்க, வேலை ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, 9:41 படி ஆண்டவரே சொன்னீங்க, இவருடைய நாமத்தின் பொருட்டு வருகிறவர்களுக்கு உடனே தண்ணீர் கொடுத்தால் கைவாறு படாமல் புலமாக சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, கொடுத்திருக்கிற அவர்களுக்கு நோய்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த தேவைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ ஒன்றுக்கு 100 மடங்காய் ஆண்டவரே கைவாறு செய்யும்படியாய். ஹalleluya, 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 ஹalleluya. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு சில தன்னார ஊழியர்கள் அந்த உணவு பரிமாறங்களுக்கு உதவி செய்ய அருமையானவர்களே, இந்த கூட்ட செலவினங்களில் அரிசி வாங்கி கொடுக்கிற மளிகை சாமான்களை எந்த நாள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்லது. அதற்காக முன்வார்கள் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யாரும் தட்டில் வாங்கி வைக்காதீங்க, நிதானம் வாங்கி சாப்பிடுங்க. எல்லோருக்கும் உணவு இருக்குது. நன்றி. பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வையும் எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய ஆட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றவர்களுக்காக இணைந்து மன்றாடுவோம். நலமளிக்கும் இறைவா, உடல்களை வெளியாடுவதற்கும் பிள்ளைகளாகிய எங்களை சகலங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தீயைகளிலிருந்தும் சுமைகளிலிருந்தும் விடுவித்து காக்க வேண்டியதாக உமது இரக்கத்தினால் நாங்கள் உமது நன்றி செலுத்த அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் எங்களையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் அவர்கள் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் நவநாளில் கலந்து கொண்ட உங்களை தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களுக்கு அமைதியையும் நிறைவான மகிழ்ச்சியையும் தந்தருள்வாராக. இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை சாத்தானின் பிடியில் இருந்தும் தீய ஆவிகளின் சக்திகளில் இருந்தும் எல்லா விதமான நோய்களில் இருந்தும் விடுவித்து காப்பாராக. தூய் ஆவியாராகிய இறைவன் உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இதயத்திலும் பிறரன்பிலும் நாள் வளர்ந்து சென்று வாருங்கள். திருப்பணி நிறைவேறிற்று.
இங்கே புகழ் பாடி துதித்திடுவோம் இந்நாளும் பாடி துதித்திடுவோம் இங்கே புகழ் பாடி துதித்திடுவோம் இந்நாளும் பாடி துதித்திடுவோம் சேவை நதி கருணீரே ஜீவாரூபி மதியை நீரே சேவை நதி கருணீரே ஜீவாரூபி மதியை நீரே இயேசுவே ஆசரை இந்தேவான கிட்டவே தேவதுதரி Yesus